வரம் தரவே வா வா தேவா, 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 வரம் தரவே வா வா தேவா. நிரந்தரமாக நின்னை நான் புகழ, நிரந்தரமாக நின்னை நான் புகழ, மறந்திடாது என்னை வாழ்த்தியே மகிழ, வரம் தரவே வா வா தேவா, வரம் தரவே வா வா தேவா. அன்னை தந்தை அருள் அன்பனும் நீ குரு, அன்னை தந்தை அருள் அன்பனும் நீ குரு, மன்னனும் நீ பெரு வாழும் தேவதரு, மன்னனும் நீ பெரு வாழும் தேவதரு. உனை அன்றி வேறு உற்ற துணை யாரு, உனை அன்றி வேறு உற்ற துணை யாரு, என்னையே கண்பாரும் என்றும் துதி கூறும், வரம் தரவே வா வா தேவா, வரம் தரவே வா வா தேவா. எத்தனை எத்தனை ராகங்கள் சானிதப மப பதனிச இறைவா கரிக சரிசதச பதச பத கரிகபா இறைவா கபதம கரி சத சரி கரி சத பதச பதாக பதச திடக திடக திட கத கிட கதா தின்னா 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 எத்தனை எத்தனை ராகங்கள், எத்தனை எத்தனை ராகங்கள், இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட, இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட, எத்தனை எத்தனை ராகங்கள். இதயத்தின் கரையோரம் நீராக தங்குகின்றாய், இகமெல்லாம் நிலமாகி நிதமாக தாங்குகின்றாய். இதயத்தின் கரையோரம் நீராக தங்குகின்றாய், இகமெல்லாம் நிலமாகி நிதமாக தாங்குகின்றாய். வான்வெளி மீதினிலே என திகழ்கின்றாய், கானம் எனும் இசை கேட்க காற்றாக தவழுகின்றாய். உலகதன் ஜோதியே, உயிர்களின் நாதியே, உன்னெழில் பாடவே எத்தனை எத்தனை ராகங்கள், இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட, இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட,
எத்தனை எத்தனை ராகங்கள் உடலினில் உயிர் தந்து உயிரினில் உறவானாய் உலவிட இடம் ஈந்து உதவிடும் கரமானாய் உடலினில் உயிர் தந்து உயிரினில் உறவானாய் உலவிட இடம் ஈந்து உதவிடும் கரமானாய் ஸ்வரங்களின் மீதமர்ந்து இதம் தரும் இசையானாய் புது புது ராகத்தில் பூத்திடும் மலரானாய் ஏழிசை கூடியே அபிநயம் ஆடியே உன்னெழில் பாடவே எத்தனை எத்தனை ராகங்கள் தவதவ பதனிச பதனிசரி கன்னி நிவிகரி சரிக பத சரிக பத பங்கரி சரிக கரிசனி சரிக மப மகரிச மப மகரி சரி மகரிசனி சரி கரிசனி சரிச சனித மபனித பப பப நித தத சனி நினி நித தத ரீ 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 நித தத சனி நினி நித தத கரி ரி க க க க க மம 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 க க க க க க க ரி 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 ச ச ச ச ச ச ச ச ரி 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 க க க க மம மம ப எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக வரவேற்பது இந்நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிஸ்ஸஸ் வித்யா ஆண்டனி அவர்கள். நமது கல்லூரியின் முன்னாள் நூலவராகவும் மற்றும் பகுதி நேர பள்ளியின் துணை முதல்வராகவும் நம் கல்லூரியில் பணியாற்றியவர். இவரது தந்தை ஒரு தலைசிறந்த இசை வித்வான் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மையார் அவர்கள் அனைவருக்கும் எதிர்பாராத உதவி செய்பவர். இவர் மாணவர்களை ஊக்குவிப்பதிலும் அன்பிலும் பண்பிலும் இறை பக்தியிலும் தலைச்சிறந்து விளங்குபவர். அவ்வகையில் எம் அழைப்பை ஏற்று இந்நிகழ்வை தலைமை தாங்க வந்திருக்கும் மிஸ்ஸஸ் வித்யா ஆண்டனி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக துறவற வாழ்க்கைக்கு இலக்கணமாய் ஏழை எளிய மக்களுக்கு ஏணியாய் வாழ வழி தெரியாத மக்களுக்கு தோணியாய் நித்தமும் கடமை உணர்வோடு எம் கல்லூரிக்காக அயராது செயல்புரியும் எமது கல்லூரியின் செயல்மிகு செயலர் தந்தை அருட்பணி லூயிஸ் பிரிட்டோ அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக வியர்வையை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் தாழ்ச்சியை தாரக மந்திரமாகவும் தனது இசையால் மாணவர்களை தன் வயப்படுத்தி நல்வழி காட்டும் எம் இசைமிகு முதல்வர் முனைவர் ப நடராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக வெறும் கல்லாய் இருந்த மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய ஆசான்கள், சொல் ஒளி கொண்டு அறிவு ஒளி செதுக்கிய எங்கள் ஒவ்வொரு பேராசிரிய பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக மாதா பிதா குரு தெய்வங்களாகிய 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள்தான் மாணவர்கள். இந்நிகழ்வில் பட்டாம்பூச்சிகளாக அமர்ந்திருந்து நிகழ்ச்சிகளை கொடுக்க இருக்கும்
அனைத்து மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். நான் இங்கு ஆசிரியராக பணிக்கு வந்த பொழுது இந்த திருப்பலியில் மாசில் பாடுறதுக்கு முதல் தியானப்பட்ட வித்யா மேடம் அவர்கள் எனக்கு பாடி காட்டிய பாடல் தான் இந்த பாடல். நான் கேசட்லாம் கேட்டு இதை பாடினேன். அவர்கள் பாடினதை கேட்டு தான் அந்த தியான பாட்டை நான் பாடினேன். இதுதான் முதல் பாட்டாக ஞாபகம் இருக்குது எனக்கு. நானும் சிஸ்டர் மார்கரெட் சிஸ்டர் மாறி மாறி பாடினோம் அன்றைக்கி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆல் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் சிறப்பாக நடைபெறுகிறது என்று நடனம், இசை, மொழித்துறை இது மூன்றும் இணைந்து ஒரு குறுகிய காலத்திற்குள் நடத்த வேண்டும் என்பது இதுதான் முதன்முறை. ஒரு பெரிய அது செயலை தந்தைக்கு ஒரு பெரிய நன்றியை நம்ம உங்கள் கரவொலி மூலமாக நாம் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு நிகழ்ச்சி இடையில் இதே நடத்தணும் அப்படிங்கும்போது அந்த திட்டமிடலுங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. அந்த வகையிலே இன்று இந்த ஆல் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் குறிப்பாக ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அருமையான தலைப்பு, அதுக்கு ஏற்ற சிறப்பு இன்றைக்கி வந்திருக்காங்க பாருங்கள். அந்த தலைப்பு ரொம்ப அது ஒரு மிக ஒரு சிறப்பு. வித்யா மேடத்தை பற்றி வரவேற்பு ரொம்ப கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க சிறப்பாக இவங்க என்னென்ன பதவியெல்லாம் இருந்தாங்கன்னு. பார்ட் டைம் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் பிரின்ஸிபாலாக இருந்தாங்க. அப்புறம் ஆஃப் கேம்பஸில் டீனாக இருந்தாங்க. அதில் அந்த பணியில் இருக்கும்போது அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடி அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பாடுபட்டாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இரவு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு செல்லுவாங்க. இப்படி இப்போ மாணவர்கள் நீங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். இங்கே உள்ள ஆசிரியர்கள் பணியாளர்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வித்யா மேடத்தை தெரியும். ஆனால் மாணவர்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. மாணவர்களே, இந்த நிறைய தூண் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி பின்னாடி திரும்பி பாருங்கள். அது போன்று இந்த கலைக்காவிரியை தாங்கும் ஒரு தூண்களில் ஒருவராகத்தான் வித்யா மேடம் அவர்கள் இங்கே இருந்தார்கள், பணியாற்றினார்கள். ஜார்ஜ் நான் வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த கலைக்காவிரியை நல்லா வளரணுன்னா அப்சர்வேஷன், டெடிகேஷன், இன்வால்மெண்ட், இது 3 இருந்தால் போகிற நம்ம கலைக்காவிரி வளரணும்னு அவர் சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டாக நான் பார்த்த ஆள் அவர் தான், வித்யா மேடம் தான். அர்ப்பணிப்புன்னா சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை, அதற்காக தன்னையே கரைத்து கொண்டவர். ஒரு சூடத்தை வச்ச உடனே அப்படியே காற்றுல அப்படியே கரையும் பாருங்கள், அது கரையிறதே தெரியாது. ஆனால் அது கரையிறது தெரியாது, கரையும். அது போன்று தன்னையே கரைத்து கொண்டு வெளியில் தெரியாமல் இருந்தவர். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் மேடைக்கு வரமாட்டார். ஜார்ஜ் அடிகளார் ஆனால் கூப்பிடுவார். எதற்கும் அவர் பின்னாடி தான் இருப்பார், தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். இவர் முடித்து விட்டு இங்கிருந்து செல்லும் பொழுது பணி நிறைவு விழாவிற்கு கூட அழைத்தோம். அதை அவர் தாட்சியுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதற்காக இதெல்லாம் நான் வரவில்லை நடராஜன். அந்த அளவுக்கு ஒரு பணிவு, ஒரு தாட்சி, அவர்கள் எளிமை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அவங்க அந்த அளவுக்கு எளிமையாக இருந்து செயல்பட்டவர். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த அர்ப்பணிப்புன்னா தன்னோட குழந்தைகள் எல்லாம் விட்டு 10 நாள் ஒரு முறை ரெக்கார்டிங்காக சென்னையில் இருந்தார். ஆசிரியர் பெருமக்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி 2 நாள் போகிறதுக்கே, ஒரு நாள் வெளில போகிறதுக்கே இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். 10-15 நாள் அங்கேயே இருந்தாங்க. மேடம் உங்கள் குழந்தைகள்லாம் பார்த்துப்பார், கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்ததாக நடனத்துறைக்கு வருவோம். நடனத்துறை ஆசிரியர்கள்லாம் ஒரு சிற்பிகள், எல்லாம் இங்கே இருக்கீங்க. நீங்களாம் சிற்பிகள், மாணவர்களை செதுக்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரீங்க. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் சிற்பியாக இருந்தவர், மறைமுகமாக இருந்தவர் வித்யா மேடம். அது வெளியில் தெரியாது. ஒரு ட்ரூப்பில் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி வெளியில் வரணுன்னா கம்போசிங் அங்கே நடக்கும். எம்எஸ் விஸ்வநாதன் அசிஸ்டண்ட் யூ தியாகராஜன் அவர்கள், நம் செயலத்தந்தைக்கு அவர்கள் கூட நிறையா அவர் இசையமைச்சிருக்காரு. அவர் கேசட்டுக்கெல்லாம் செயலத்தந்தைக்கு அவர் தெரியும் நல்லாவே. அவர் இங்கே உட்காந்துப்பார். அவரோட வித்யா மேடம் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்டேருந்து உள்ளேருந்து வாங்குவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தியானம் செய்வது போல் அந்த மாணவர்கள் எப்படி உள்ளே வருவார்கள் வெளியே போவார்கள் என்பதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணுவாங்க. கொரியோகிராஃபி அப்படியே உள்ளுக்குள்ளே இமேஜின் நடக்கும். அப்படியே அன்று முழுவதும் அந்த கம்போசிங் நடக்கும். அது ரெக்கார்டாகி வெளியில் வந்ததுக்கப்புறம் கொரியோகிராஃபி இங்கே நடக்கும், டீச்சர்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அது உள்ளுக்குள்ளேயே அவங்க அது எப்படி வரும் எப்படி போகுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அதே போல் நான் சிலப்போ கம்போஸ் பண்ணும்போதும் சில கம்போசிங்கில் இது மனசை தொடலை, எனக்கு நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சில பாட்டை பாடி காட்டுவாங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. குரல் நல்லா இருக்கும், ஆனால் சன்னமாக மெதுவாக பாடுவாங்க. ஒரு பாட்டை ஏதோ ஒரு மாடல் பாடி காட்டுவாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு அதிலேருந்து சில டியூன்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். நான், நமது வின்சென்ட் தன்ராஜ் அவர்கள், வித்யா மேடம், இவர்கள் மூணும் இணைந்த ஒரு கூட்டணி அதிகமான கம்போசிங்களை இந்த கலைக்காவிரிக்கு கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இது ஏதோ ஏவிஎம்மில் நாங்கள் தான் எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி, அவர் வின்சென்ட் ஒரு கவிஞர் கண்ணதாசன் மாதிரி, மேடம்லாம் ஒரு டைரக்டர் மாதிரி, பாலச்சந்திர மாதிரி, அவங்கெல்லாம் இப்படி நாங்களுக்குள்ளே நினைத்து கொண்டு ஒன்றையும் செய்வோம். எல்லாம் ஆனந்தமாக இருக்கும் அந்த காலமெல்லாம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் அந்த குறளோவியம் என்ற ஒரு படைப்பு இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு காலேஜ் கவர்மெண்ட் எய்டு கிடைக்குதுன்னா அந்த குறளோவியம் தான், கலைஞர் கொடுத்த அந்த குறளோவியம் தான் இன்று அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபை இன்றைக்கி வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த குறளோவியத்தை வள்ளுவர் நிலமகள் இந்த ஒரு இதில் அமைப்பிலே அது இருந்தது. அதில் விசாரம் விரசகம் எதுவுமே கிடையாது. அருமையான ஒரு இதை எடுக்கலாம் என்று நம்ம ஜார்ஜ் அடிகளார் சொன்னவர் வித்யா மேடம் தான். இல்லைன்னா அந்த குறளோவியம் வெளில வந்திருக்காது. அதற்கு பின்பு அதை வின்சென்ட் அவர்கள் அழகாக அந்த பாடல் வடிவத்தில் கொண்டு வந்தார். கலைஞரே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் அதை எழுதி கொண்டு வந்தார். அப்புறம் இசையமைக்கப்பட்டு அது கடவுளால் தான் நடத்தப்பட்டது என்று சொல்ல வேண்டும், ஒரு மிராக்கிள் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் அதுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. அதை அரங்கேற்றம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கலைஞரால் கவரப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு முதலாக கவர்மெண்ட் எய்டு கொடுக்கப்பட்டது. அது கலைக்காவிரி தான். அந்த விதத்திலே அவர்கள் பங்கு இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். இதுபோல் நிறைய பாடல்கள் நம்ம ட்ரூப்பில் இருக்கிற மாணவிகளாக நீங்கள் பார்த்துருக்கலாம். பூமி ஒரு பூந்தோட்டம், சாமி தந்த சதுராட்டம், இதெல்லாம் நாங்கள் மேடம்லாம் உட்காந்து இங்கே சென்னையில் பண்ணது, ரெமி ஸ்டுடியோவில் நடந்தது. ஆனந்த பேராறு அருவியாய் ஓடிவிடுதே, அதெல்லாம் அவங்க தான் உட்காந்துருந்தாங்க. ஆதியும் அந்தமும் ஆனவனே, ஸ்ரீரஞ்சனி, அதுவும் மேடம் உட்காந்து தான் செஞ்சது. எல்லாம் இப்படி பல பாடல்கள் எல்லாம் நான் சொல்கிற அத்தனை பாட்டையும் எழுதுனது வின்சென்ட் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கலைவானில் பூத்து வந்த கதிரவனா, ஒரு போட்டி பாட்டு நீங்கள்லாம் போய் இப்போ முதல்வர் முன்னிலையில் கூட கொடுத்தீங்க. அதுவும் மேடம் தான் அதெல்லாம் உட்காந்து அவங்களோட உட்காந்து அந்த கம்போஸெல்லாம் நடைபெற்று அதுவும் எழுதுனது வின்சென்ட் அவர்கள் தான். இது போல் அந்த கொரியோகிராஃபிக்கு நான் சொல்ல வரேன். அதுபோல் இப்படிலாம் வர வேண்டும் என்று நிறைய அதற்காக உழைத்திருக்கிறார்கள். அதில் ஆசிரியர்களும் அப்பப்போ அந்த ஐடியா கொடுப்பாங்க. அதை அவர்கள் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே ஆசிரியர்களை செம்மையாக அதை சிறப்பாக கொரியோகிராஃபி பண்ணி அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். அந்த விதத்திலே நடன ஆசிரியர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் பார்ட் டைம் பிரின்ஸ்பாலாக இருந்தார்கள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த வகுப்பு எடுப்பதில் ரொம்ப கராராக இருப்பாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் லீவ் போட முடியாது, எல்லோரும் எடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். அதுவும் இரவு 8 மணி வரையில் இருந்துவிட்டு பார்த்து விட்டு செல்வார்கள். இப்படி அவர்களை பற்றி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ நடன படிப்புகளின் எல்லா பாடங்களையும் தயாரித்து
இவற்றை கற்பித்த தியரி டீச்சராக பணியாற்றினார்னு கொடுத்துருக்காங்க. கலைக்காவிரி கல்லூரியின் துணை முதல்வராக சில காலம் பணியாற்றினார். இதை சிஸ்டர் ஒரு முறை அனௌன்ஸ் பண்ணாங்க. வைஸ் பிரின்ஸ்பாலாக வித்யா மேடத்தை நான் இது பண்ணுறேன் அப்படின்னாங்க. சில காலம் அதற்காக அவர்கள் பணியாற்றிய ஒரு பெருமையும் அவர்களுக்கு உண்டு. மற்றபடி நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு லைப்ரரியன் என்பதை அந்த ஒரு இதிலும் அவர்கள் சரியாக இருந்தார்கள். அவர்களது வேலை டெசிக்னேஷன் லைப்ரரியனாக அரசு அங்கீகாரம் கிடைத்த போய் இருந்தார்கள். அதில் இருந்தாலும் கூட அதில் இருந்து கொண்டே நான் சொல்ல அத்தனையும் அவர்கள் செய்தார்கள். ஸோ நான் சொன்னது போல ஒரு மெழுகு உருகுவது போல தன்னையே உருக்கி கொண்டு கலைக்காவிரிக்காக தன் வாழ்நாளை பூராக அர்ப்பணித்து வெளியில் தெரியாத சொல்லுவாங்கள்ல ஹிடன் ஐடல், மறைந்த மாணிக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட மாணிக்கம் மாணவர்களுக்கு, எங்களுக்கும் மனதில் உள்ள மாணிக்கம். அந்த வகையில் வித்யா மேடத்தை அவர்கள் இதற்கு மேலே ஆசிரியர்கள் பேச விட்டால் இன்னும் நிறையா பல சம்பவங்கள் சொல்லுவாங்க. இது போல் இன்னும் நிறையா இருக்குது. அத்தனையும் ஜார்ஜ் அடிகளாரோடு இணைந்து மேடம் செஞ்சது. அதனால தான் அந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகுந்த ஒரு முக்கிய காரணம். அவர்கள் இன்றைக்கு பல வருடங்களுக்கு பிறகு அதே மண்ணிலே அவர்கள் காலடி வைக்கும்போது அவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அவங்க உள்ளமெல்லாம் எப்படி குளிர்ச்சி அடைந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வாழ்ந்த இடத்துல அந்த இடத்தையே விற்றுட்டு நம்ம ஒரு ஃபாரின் போய்ட்றாங்க. இன்றைக்கி திரும்பவும் அந்த பூர்வீக இடத்துக்கு வரும்போது அப்படியே காலை வச்ச உடனே ஜில்லுக்கும், அப்படியே ஏதோ ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அவங்களுக்கு இன்றைக்கி இருந்திருக்கும். அந்த ஒரு உணர்வை அவர்கள் பெற்றிருப்பார்கள். மேடம் அவர்களுக்கு இந்த வருகை தந்ததற்கு சேலை தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சேலர் தந்தை அவர்கள் ரொம்ப உற்சாகமாக நிச்சயமாக கூப்பிட்டு விடலாம் அப்படின்னு உடனே ஃபோன் அடித்து மேடத்துக்கு பேசினாங்க. அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஏற்றுக்கொண்டு வந்தது தான் ரொம்ப நன்றி இன்றைக்கி. ஏன்னா பணி நிறைவு விழாவே அவர்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று நமக்காக, மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, பணியாளர்களுக்காக தான் வேலை பார்த்த இடத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப என்று வந்திருக்கிறார்கள். மேடம் நன்றி மேடம். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களது அர்ப்பணிப்பு என்றுமே அழியாமல் இந்த வளாகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. செயலர் தந்தை அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு பயனாடை அணிவிக்க, முதல்வர் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். அவையில் வீட்டிற்கும் பெரியோர் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல் அறிமுகம். மிருதங்கத்துறை மாணவர்கள் ஏ ராஜ்கமல் என்பவர் இக்கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை, ஆய்வியல் நிறைஞர் போன்ற பட்டங்களை முடித்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டது மட்டுமல்லாமல் தாளக்கருவிசை மாணவர்களுக்கு லயத்தினை விருதி செய்வதற்கான பயிற்சி பாடங்களை ஒரு நூலாக வடிவமைத்துள்ளார். இந்நூலில் தான் கற்ற கல்லூரியில் வெளியிடுவது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். இவர் இதற்கு முன் 108 தாளங்களும் அதற்குண்டான தத்தகாரங்களையும் அமைத்து நூலாக வடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 4 தாளத்திற்கான அடிப்படை பயிற்சி பாடங்களை தொகுத்து மாணவர்களுக்கு எளிய முறையில் புரியும் வகையில் அச்சிட்டு வெளியிட இருப்பது சிறந்த அம்சமாகும். இவரின் சிறந்த முயற்சியும் இதுபோன்ற பல்வேறு நூல்களை இவள் வெளியிட எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது கல்லூரியின் ஆய்வியல் நிறைஞர் மாணவர் மற்றும் ஆய்வுத்துறை உதவியாளர் செல்வன் ஏ ராஜ்கமல் அவர்களின் 2ஆம் படைப்பான தாள குறிப்பேடு என்னும் நூலை பெருமையோடு நம் கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களின் திருக்கரங்களால் வெளியிட முதல் பிரதியை நமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் 2ஆம் பிரதியை சிறப்பு விருந்தினர் மற்றும் 3ஆம் பிரதியை
மிருதங்கத்துறை தலைவர் திரு எஸ்.டி. மூர்த்தி அவர்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தற்போது சிறப்பு விருந்தினர் அனைவரையும் மேடைக்கு கீழ் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கலையால் மனிதத்தை காத்திடுவோம், மலை போல் மனங்களை உயர்த்திடுவோம். உண்மையால் மனிதத்தை காத்திடுவோம், மலை போல் மனங்களை உயர்த்திடுவோம். உண்மையின் வழியாய் நடந்திடுவோம், அனைவரும் சமம் என்று முழங்கிடுவோம். உண்மையின் வழியாய் நடந்திடுவோம், அனைவரும் சமம் என்று முழங்கிடுவோம். முது முதல் தமிழே அமுதே இன்பமே, இயலிசை நாடகத்தில் கனிந்த கலையே. முது முதல் தமிழே அமுதே இன்பமே.
நீயே, வினையை நீ சுட்டெரித்த நெருப்பான தாயே, தென்றலும் நீயே தெல்லமுதும் நீயே, மண்ணில் மரங்களை வளமாக்கி காப்போம், உயிர் காக்கும் காற்றை உரிதாக்கிக் கொள்வோம், மண்ணில் மரங்களை வளமாக்கி காப்போம், உயிர் காக்கும் காற்றை உரிதாக்கிக் கொள்வோம். அறிவாய் நீ மனிதா, இயற்கையை பெரிதாய், அறிவாய் நீ மனிதா, இயற்கையை பெரிதாய், அறிவுடன் காப்பாய் என்றென்றும் புதிதாய், அறிவுடன் காப்பாய் என்றென்றும் புதிதாய், என்றென்றும் புதிதாய், என்றென்றும் புதிதாய், என்றென்றும் புதிதாய்.
morning, Yuvati. Welcome to Trichy. Let me show you around the city. Good morning, Mahi. Great to be here. So, where we are now? Kalai Kaveri College of Fine Arts. College for Fine Arts? Yes, Yuvati. Really? I always thought dancing and music is a mere fun. Can really dancing and music do anything important? Just wait and see. By the end of the day, you might change your mind. Oh, we'll say that later. Why it is crowded over there? Well, they have gathered for their English association. Wait, English Association for Fine Art Students? Yes, Yuvati. Mahi, it sounds interesting. Seems it like they're going to begin their first performance. Let's wait and see. Sure. First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second thing, second, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. Oh, ooh, the master of my sea. Oh, ooh. I was broken from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took at me, shook at me, feeling me, singing from heartache, from the pain, taking my message from the veins, speaking my lesson from the brain, seeing the beauty through the. You make me a believer, believer. You break me down, you build me a believer, believer. Listen to your God, this is our motto. Your time to shine, don't win and find it, vamos por todo. People are raising their expectations. Go on and feed 'em, this is your moment, no hesitation. Today's your day, I feel it. You pave the way, believe it. If you get down, get up, oh, oh. When you get down, get up, hey, hey. Tamina, mina, sangalewa. This time for Africa. Tamina, mina, hey, hey. Waka, waka, hey, hey. Tamina, mina, sangalewa. Anawa, ah. Tamina, mina, hey, hey. Waka, waka, hey, hey. Tamina, mina, sangalewa. This time for Africa. I'm well on a journey, biggie, biggie mama, from A to Z. My tea's still on my journey, biggie, biggie mama, from east to west. My tea, waka, waka, my waka, waka, my So this is Zulu, yeah, 'cause this is Africa. Wow, that was a great performance by the first year students. They have blended so many styles and it was just like a dance buffet for me, Mahi. Exactly. It proves that art can reflect our diverse experiences. Yeah, I see that the team spirit, versatility, and creativity are the great fruits of fine arts. They definitely are. Now we have a live music and dance opera. It's a storytelling through movements and sound. Let's watch.
artist, voices bold, in shadows cast, our stories told. With every step and every sound, we weave a tapestry profound. From painted scenes to rhythmic beats, in every heartbeat, our passion meets. Actors breathe life, dancers take flight, creating magic in the night. We are dreamers bold and free, crafting what for all to see. In the lights embarrassed, we share our truth. The art of art, the soul of youth. The art of art, the soul of youth. Together we stand a vibrant throng. In harmonious rhythm, we all belong. For in each performance we find our way. We are artists here to stay. We are artists here to stay. We are the fruits of fine arts. We are the fruits of fine arts, crafted from passion, each unique phrase. In the dance of creation, our voices blend, melodies whisper, where dreams transcend. In the theater's glow, our truths come alive. Characters breathe, and through them we thrive. We echo the struggles. We echo the struggles, the joy and the strife. In the art we create, we capture life. Again, in the art we create, we capture life. Together we flourish a vibrant array, the fruits of fine arts in a grand culture. Bound by our craft, we raise and we soar in the garden of culture. Forever we explore. We are the fruits of fine arts. That was stunning. They told the story of artists through their beautiful moments. See, I told you, artists are dreamers and creators. Yes, I completely agree with you, Mahi. I completely agree with you. Now wait and watch a performance that will transform you to a whole new world. Let's see that. Heartbeats fast, colors and promises. How to be brave? How can
வண்ண வண்ணமாகவும் வரிசை வரிசையாகவும் ஜோடி ஜோடியாகவும் அனைவரையும் அரங்கத்தின் பக்கம் திருப்பி ஆடினார்கள். என்னாச்சு? Okay, that was so cool. They just moved like a clouds. You guys agree with me? Yeah. Yes, it's about connecting and expressing emotions. Dance unites people and cultures. I get it now. Fine arts is not just about entertainment. It's about connecting and expressing ourselves, right? See, that's the magic of fine arts. And I'm really glad we came. I have got a whole new appreciation for fine arts, Mahi. Thank you. Thank you for showing me the light. anytime, now let's celebrate the wonders of fine arts together. With pleasure. வட வெங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம். நீரின்றியமையாது உலகு.
வள்ளலார் அடுப்பறியும் பசிதாகமே மணிமேகலை பாத்திரம் வான்மேகமே கடையேழு வள்ளல்களின் கை நீளமே தாராள உள்ளமே நம்மை தாங்குமே தாராள உள்ளமே நம்மை தாங்குமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தெற்கத்தி பூமியது எத்திக்கும் பூமியது எத்திக்கும் பார்த்தாலும் சந்திக்கும் சாமி போல தெற்கத்தி பூமியது எத்திக்கும் பூமியது எத்திக்கும் பார்த்தாலும் சந்திக்கும் சாமி போல சான்றோராய் சாதிக்கும் சாமி சான்றோராய் சாதிக்கும் சாமி இது நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு 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 அணங்கும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பண்பும் பயனும் அது பண்பும் பயனும் அது அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பண்பும் பயனும் அது பண்பும் பயனும் அது தக்கதிமி தக்க ஜன்னு ததீம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கதிமி தக்க ஜன்னு ததீம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கதிமி தக்க ஜன்னு ததீம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட ததீம் கிண்ணத்தும் தக்கதிமி தக்க ஜன்னு ததீம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட தத்தித்தாம் தஜம் தக்கஜம் தஜம் 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 தக்கதிமி தக்க ஜன்னு ததீம் தக்க தக்கிட்ட தத்தித்தாம் பண்பும் பயனும் தஜம் பண்பும் பயனும் தஜம் 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 கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திறந்து புண்ணுடையார் கல்லாதவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திறந்து புண்ணுடையார் கல்லாதவர் தக்கதிமி தக்க ஜன்னு தக்கதிமி தக்க ஜன்னு தக்க ஜன்னு தாம் தக்க ஜன்னு தாம் தக்க ஜன்னு தாம் தத்தோம் தத்திக்கிட்டத்தோம் தத்தோம் தத்திக்கிட்டத்தோம் தத்தோம் தத்திக்கிட்ட கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திறந்து புண்ணுடையார் கல்லாதவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் தத்தீம் கிண்ணத்தோம் தத்தீம் கிண்ணத்தோம் தத்தீம் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திறந்து புண்ணுடையார் கல்லாதவர் தக்கதிமி தக்க ஜன்னு தக்கிட்ட தக்கிட்ட ததீம் கிண்ணத்தோம் ததீம் கிண்ணத்தோம் ததீம் கிண்ணத்தோம் கிட்ட தக்க தக்க ஜன்னு தக்கிட்ட தக்கிட்ட ததீம் கிண்ணத்தோம் ததீம் கிண்ணத்தோம் ததீம் கிண்ணத்தோம் தக்கதிமி தக்க ஜன்னு தக்கிட்ட தக்கிட்ட ததீம் கிண்ணத்தோம் ததீம் கிண்ணத்தோம் ததீம் கிண்ணத்தோம் அணங்கோள் ஆய்மயில் கொல்லோ பனங்குளை மாதற்கொள் மாலும் என் நெஞ்சு அணங்கோள் ஆய்மயில் கொல்லோ பனங்குளை மாதற்கொள் மாலும் என் நெஞ்சு தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தஜம் தக்கிட்ட தக்க
A very pleasant good morning to one and all gathered here. We are the students from Veena department and our topic is about world tour through music, and it forms our fusion music, Arabian, Latin, jazz, western and classical. And the accompanying instruments are keyboard by John Marshall, Mridangam by Charukesi, guitar by Juan, rhythm pad by Romeo. Thank you.
da
அரண்மனை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது எமது சீன தேசத்து நண்பர்களே. வணக்கம். கடுப்பா 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 கடுப்பாவா? கடுப்பா இல்ல, கட்டப்பா. ஓகே. கடுப்பா. அட யாரடா நீ? சரி இருக்கட்டும், பரவாயில்லை. இந்த இடம் ரொம்ப அவங்க உள்ளது. அந்த போட்டோல இருக்க அந்த பர்சன் யாரு? முன்னொரு காலத்தில் ஒரு மினிட். நமக்கு நாட்டுக்கு டைம் ரொம்ப கம்மி அதுக்குறதுனால சீக்கிரம் சொல்லுங்க கடுப்பா. முன்னொரு காலத்தில் ஜனன ஜனன தனன தனன தோம் ஜனன ஜனன தனன தனன தோம் ஜனன ஜனன தனன தனன ஜனன ஜனன தனன தனன தோம் தோம் ஜனன ஜனன தனன. சூப்பர். கிரேட். அருமை. நான் அந்த மகாராஜாவை சந்திக்க விரும்புகிறேன். இதோ அழைக்கின்றேன். யார் அங்கே? மன்னரை அழையுங்கள். இன்னும் ஒருவனையும் காணோம். நானே அழைக்கின்றேன். ராஜாதி ராஜர், சூராதி சூரர், வீராதி வீரர், அச்சச்சோ அரண்மனையின் சொத்து, எங்கள் நாட்டின் முத்து, 24ஆம் எலிகேசி, பராக் பராக் பராக். இப்பவே கண்ணை கட்டுது. வாருங்கள் மகாராஜா, என்னவாயிற்று? அது ஒன்றுமில்லை கட்டப்பா. காலையிலிருந்து மதவென்று இருக்கிறது. அது இருக்கட்டும், இவர்கள் யார்? சேமியாவை வாயில் வைக்காமல் வாய்மேல் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே. மன்னா, இவர்கள் சீன தேசத்து நண்பர்கள். தங்களிடம் அவர்கள் கண்டுபிடிப்பை காட்ட வந்துள்ளார்கள். ஹூ, இவர்கள் நம் நாட்டின் விருந்தாளிகள். இவர்களை நாம் முறையாக வரவேற்க வேண்டும். யாரங்கே? நம் அரண்மனை பாடகர்களை வரச்சொல். இனிமையிலானது நாள் ஒரு வரமே. இனிமையிலானது நாள் ஒரு வரமே. தனி கலையாக சிறந்தது என் ஸ்வரமே. இனிமையிலானது நாள் ஒரு வரமே. தனி கலையாக சிறந்தது என் ஸ்வரமே. புதுமையாக வரும் இன்னிசை ராகமே. புதுமையாக வரும் இன்னிசை ராகமே. தேன் சுரந்தோடும் எம் நாட்டின் கீதமே. தேன் சுரந்தோடும் எம் நாட்டின் கீதமே. வருகை தாருமே, வாழ்த்த வரும் மனமே. வருகை தாருமே, வாழ்த்த வரும் மனமே. வருகை தாருமே, வாழ்த்த வரும் மனமே. இனிமையிலானது நாள் ஒரு வரமே. தனி கலையாக சிறந்தது என் ஸ்வரமே. கட்டப்பா, இவர்கள் ஏதோ கண்டுபிடிப்பு என்று கூறினார்களே, அதை காட்டச் சொல். நண்பர்களே, உங்கள் கண்டுபிடிப்பை மன்னரிடம் காட்டுங்கள். மன்னா, இதுதான் அங்கோ அன்வான்சன்.
கட்டப்பா இது வினோதமாக இருக்கிறது? இதுதான் எங்கள் டைம் டிராவல் மிஷனா. அதாவது மன்னா, எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நீ ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாயே. இது காலத்தை கடந்து செல்லும் கருவி. இதன் மூலம் கடந்த காலம், எதிர்காலம், அனைத்து காலத்திற்கும் சென்று வரலாம். ஓ அப்படியா? என்னால் இதை நம்ப முடியவில்லையே. I will approve this, மன்னா. Wow, seems amazing. கட்டப்பா, யார் இவர்? வந்தவுடனே வாந்தி எடுக்கிறார். சற்று பொறுங்கள் மன்னா, நான் அவரிடம் கேட்கிறேன். யார் நீங்கள்? What? நீங்கள்? Oh, me? Amy Jackson. மன்னா, யார் என்று தெரியவில்லையா? கட்டப்பா, உன் கட்டை குரலை வைத்து நீ கடுப்பேத்தாதே. இவர் ஒரு மிஸ்டர் சிங்கர். அதாவது இவர் ஒரு மேற்கத்திய இசைக்கலைஞர். Will you sing a song for them? Sure, I will. Now, I'm gonna sing a song about symphony. Scale, please. I've been hearing symphonies. Before all I heard was silence, a rhapsody for you and me. And every melody is timeless. Life was stringing me along. Then you came and you cut me loose. Was all the singing on my own. Now I can find the key without you. And of your song is so real big, and I'm dancing on to your heartbeat. And when you're gone, I feel incomplete. If you wanted to, I just wanna be part of your symphony. Will you hold me tight and not let go? Symphony, like a love song on the radio. Will you hold me tight and not let go? கட்டப்பா, என்ன பாட்டு இது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமாம் மன்னா, எனக்கும் புரியவில்லை. என்ன, உமக்கும் புரியவில்லையா? என்னடா இது எலிகேசிக்கு வந்த சோதனை? சீன தேசத்து நண்பர்களே, இவர் பாடிய பாடல் மிக அருமையாக உள்ளது. ஆனால் ஜவ்வாக இழுக்கிறது. நாம் நடிக்கும் நாடகமே ஜவ்வாகத்தான் இழுக்கின்றது. கட்டப்பா, மன்னிச்சு. பாடல் என்றால் தாரை தப்பட்டைகள் கீழ்ந்து தொங்க வேண்டாமா? ஆமாம் மன்னா, அடிக்கிற அடியில் அனல் பறந்து இடி மின்னல் அடித்து ஆடி காத்தில் பறக்கும் அம்மி கூட அரபி குத்து குத்த வேண்டும். கண்கள் சிவந்து காது கண்ண மூக்கு முதல் முறுக்கேறி கை கால் பாதம் வரை நடுக்கம் எடுத்து நான் ஸ்டாப் ஆட்டம் போட வேண்டும் மன்னாதி மன்னா. அப்படி ஒரு பாடகரை இருக்கும் ஐயா. Kutu ata? Oh, you mean vibe? Okay, okay. இப்ப பாருங்க. இந்த சனக்கர அட்டா தனக்கராட்டுக்கு டுடும் தனக்கராட்டுக்கு டுடும் தனக்கராட்டுக்கு டக்கரட்டுக்கு டாங்கி 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 டூ. நண்பரே, உம்மை பாடச் சொல்லவில்லை, பாடகரை இறக்கச் சொன்னேன். தந்தானா தந்தானா தந்தானே 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 கல்லோடு மண்ணோடும் இணைந்து பிறந்தோம் நீரோடு நெருப்போடும் பிணைந்து வளர்ந்தோம் பன்னிசையில் கலந்தோம்
பிறப்பு முதல் இறப்பு வரை பிறப்பு முதல் இறப்பு வரை இசையிலேயே நனைந்தோ மன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை இசையிலேயே நனைந்தோ கலைக்காமல் கழனியிலே உழைக்கும் சக மக்களுக்கு சோக கதை உண்டு பெரும் சோதனைகளும் உண்டு பதைக்காமல் பதறாமல் சிதைக்காமல் சிதறாமல் சின்ன இசை பாட அதில் பன்னிசைகளும் கூட ஆமா கலைக்காமல் கழனியிலே உழைக்கும் சக மக்களுக்கு சோக கதை உண்டு பெரும் சோதனைகளும் உண்டு பதைக்காமல் பதறாமல் சிதறாமல் சின்ன இசை பாட அதில் பன்னிசைகளும் கூட தனக்கு தக்கன மன்னாதி மன்னா அட எனக்கு பதில உனக்கு பதில எல்லாரும் சொன்னா தனக்கு தக்கன மன்னாதி மன்னா அட எனக்கு பதில உனக்கு பதில எல்லாரும் சொன்னா அம்மா மழை வர போகுது சொந்த ராகம் பாடுவோம் சொல்லி தந்த ராகம் பாடுவோம் மனநல மாதுது மத்தளத்தோடு ஆடுவோம் மத்தளமாய் ஆடுவோம் சுத்தி வந்து ஆடுவோம் மதிப்பும் கூடுது மங்கள இசை நாடுவோம் சிரிப்பும் சிரிக்குது சிந்து ராகம் பாடுவோம் படுத்து ஊரங்க பறையோசை முழங்க இசை மொழி வருங்க தனக்கு தக்கன தன்னானா படுத்து ஊரங்க பறையோசை முழங்க இசை மொழி வருங்க தனக்கு தக்கன தன்னானா தனக்கு தக்கன மன்னாதி மன்னா தனக்கு தக்கன மன்னாதி மன்னா உனக்கு பத்தல எல்லாரும் சொன்னா அட எல்லாரும் சொன்னா அட மன்னாதி மன்னா அட எல்லாரும் சொன்னா அட மன்னாதி மன்னா அட எல்லாரும் வந்தா பூக்கள் இல்லாத செடிகள் இருந்தும் அழகில்லை, பழங்கள் காய்க்காத மரங்கள் இருந்தும் பயனில்லை, குழந்தைகள் இல்லாத குடும்பத்தில் அன்பு இருந்தும் சந்தோஷம் இருப்பதில்லை. அதுபோல கலை இல்லாத இடத்திலும் உணர்ச்சி இல்லை. கலை வளர்ப்போம், மனிதம் காப்போம். त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम कोटि सुंदर प्रभो श्री महादेव शिव शंभो धीम धीम तक धिम्मि धिम्मि तत्धिम्मि तत्धिम्मि तरिकिट तत्तरिकिट तत्तरिकिट तत्धिम्मि तत्तरि तरिकिट तक धीम धीम तक धिम्मि धिम्मि तत्धिम्मि तत्धिम्मि तरिकिट तत्तरिकिट तत्तरिकिट तत्धिम्मि तत्तरि तरिकिट मध्यम पृथिवी यच्चनभ्यं यास्तूर्जिस्तन्वो संबभूवुः
तव मृदु स्मेर सिन्दूरम् उषकाल सन्ध्यारागं सप्तसागरोपमं निन् योगवैभवम् तव मृदु स्मेर सिन्दूरम् उषकाल सन्ध्यारागं सप्तसागरोपमं निन् योगवैभवम् नित्यसुन्दरी वश्यमोहिनी लयोदारमी पदचलनम् तानं तपनं गानं गमनं तानं तपनं गानं गमनं यानं यमनं मुखरिदमे मौनं प्रणवमन्त्रणं त्रिमगरिदं निदमवसं समयमितपूर्वसायान्नम् अमृतं शिवमयसङ्गीतं हरिपदमनातिशोभान्नम् अनघसुहृदमीश्वरहृदयम् എന്നന്തരാത്മാവിൽ നിന്നാത്മസല്ലാപം ഈ ജന്മം സമ്പൂർണം ദേവി സമയമിത പൂർവസായാന്നം അമൃതം ശിവമയ സംഗീതം ഹരിപദമനാദി സോപാന്നം അനഘസുഹൃദമീശ്വര ഹൃദയം